வணக்கம். இந்த வீடியோவில் நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணக்கூடியது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். இது கொஞ்சம் ஃபிஷ்ஷு வறுத்த பிறகு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா குழச்சிக்கலாம். இப்போது மசாலா பேஸ்ட்டு தயாராகிடுச்சு. இது கூட நான் 1/2 கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன். இதோடைய தலை வாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். மீனை இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் அந்த மீனில் ஏறி ரொம்பவே டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. 20 நிமிஷம் பொறுத்து ஒரு பெரிய தோசை டவா எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடாயை மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி மீனை பரவலாக வச்சு நம்ம வறுத்து எடுக்கலாம். நம்ம திருப்பி விடும்போது ரொம்ப பொறுமையாக கவனமாக திருப்புங்க. மீனோடைய சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன நெத்திலின்றதுனால நம்ம தலையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் இந்த மாதிரி 2 வெடித்து வரும். அந்த மாதிரி வந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நமக்கு அந்த முள்ளை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். இந்த நடுமுள்ளை மட்டும் எடுத்துட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு மீன் ரொம்ப சிம்பிளாக தயாராகிடுச்சு. இந்த மீன் வந்துட்டு குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் ஒமேகா 3 நிறைய இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளமும் எதுவும் இருக்காது. அதனால் விரும்பியே கொடுக்கலாம். நம்ம எல்லா மீனையும் இப்போ நான் பொரித்து எடுத்துட்டேன். இந்த மீனில் இந்த மாதிரி முள் எடுக்கிறதும் ரொம்ப வசதியாக தான் இருக்கும். இந்த மாதிரி லேசாக அமுக்குனீங்க அப்படின்னா நல்லா இந்த மீனில் இருக்கிற நடு முள்ளை எடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்க்கு வச்சுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த நெத்திலி வறுவலை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.